ஒரு சிங்கர் வேணும்னு, ஒரு ஃபீமேல் சிங்கர் வேணும்னு கேட்டு நான் இது 3வது வீடியோ போடுறேன். என்னென்னா, அருமையான ஒரு பாடல், ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை கூட மிஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, ஏன்னா நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், இந்த ஓல்டு சாங் மாதிரி பாடுறவங்க வாய்ஸ் என்ன தேவையில்லை, ஒரு நியூ வாய்ஸு, ஒரு லேட்டஸ்ட் சாங்கெல்லாம் பாடுறேன், அந்த மாதிரி வாய்ஸ் வேணும்னு. ஆனால் அதுக்கு கூட யாரும் ஒரு இது பண்ணுறாங்க இல்லை. என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து பெரிய பெரிய ஒரு டிவி ஷோ, ரியாலிட்டி ஷோவில் சிங்கிங் ஆடிஷன்லாம் நடக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாயாக கூட மதிக்க மாட்டாங்க. அங்கே உள்ளெல்லாம் போன நம்மளாம் அந்த மாதிரி உள்ள இடத்துலலாம் போய் காவல் கடந்து 99% நமக்கு தெரியும் அந்த இடத்துலாம் கிடைக்காது நமக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு இதில் போய் போவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் கொண்டு வந்துட்டு வாய்ப்பை தாரேன். நல்ல ஒரு குரல், நல்ல ஒரு ப்ரீத்திங் கண்ட்ரோலர் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக அந்த இதில் இந்த சாங்கை பாடுங்க. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு 100% ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான பாட்டு. இப்போ என்ன சொல்லலாம், ஒரு ஏஆர் ரகுமான், ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ், அந்த ரேஞ்சில் இந்த சாங் இருக்கும். இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த ஒரு ஏஆர் ரகுமான் ஒரு சான்ஸ் தர்றது, இல்லைனா ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு சான்ஸ் தர்றதுன்னு நினச்சி நீங்கள் அந்த சாங்கை பாடுங்க. அவ்வளோ ஒரு நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுன்னா, அவ்வளோ அருமையான பாட்டு. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோ மெனக்கட்டிருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால் அந்த சாங்கை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் என்ன சொல்லலாம், உங்களால் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுவீங்க. இந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்பறம் ஐயோ நான் அனுப்பிடலாமா, 2வது நான் வாய்ஸ் அனுப்பிடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. அவ்வளோ அருமையான பாட்டு. அதனால் நல்லா பாடுறவங்க இப்போ கன்னியாகுமரி மாடல்லாம் எவ்வளோ இருப்பீங்க பாடுறது. ஏன் இப்போ இதெல்லாம் யாரும் பார்க்கலையே வீடியோ? தயவுசெய்து இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு உங்களுக்கு நல்லா பாடுற, நல்ல ஒரு ப்ரீத்திங் கண்ட்ரோலோட பாடுறவங்க, நல்ல ஒரு குரலோட பாடுறவங்க அவங்க அனுப்பி கொடுங்க. ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அவங்க வாழ்க்கையில் ஒரு இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமானு தெரியல. அவ்வளோ அருமையான வாய்ப்பு. எங்கேயோ இருக்க ஒரு குரலை நான் உலகத்துக்கு வழிகாட்டுறேன். அவ்வளோ அருமையான ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த சாங் அப்படி இருக்கும், சாங்கோட தரம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த வாய்ஸு வெளியே எல்லாருக்கும் தெரியும், யார்கிட்ட அந்த வாய்ஸ்னு சர்ச் பண்ணுவாங்க. அவ்வளோ அருமையாக அவங்கள நான் அந்த பாட வச்சு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறேன். அதில் மறுபடியும் சொல்கிறேன், யாராவது உங்கள் ஃபேமிலிலேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஒரு நல்ல பாடுறவங்க, நல்ல ஒரு குரல் வளத்தோட லேட்டஸ்ட் குரல், இப்போ பழைய பாட்டெலாம் பாடுவாங்க, தயவுசு அவங்களெல்லாம் அந்த பாட்டு நம்ம இந்த பாட்டு தேவைப்படாது, அவங்க வாய்ஸ் செட் ஆகாது. லேட்டஸ்ட் குரலோட, ஒரு நல்ல இனிமையான குரலோட, நல்ல ப்ரீத்திங் கண்ட்ரோல். ஏன்னா ப்ரீத்திங் கண்ட்ரோல் ஒரு இடத்துல கொஞ்சம் லாங் ப்ரீத்திங் வரணும், அந்த இடத்துல ஒரு லாங்காக வரும். அதுக்காக நான் ப்ரீத்திங் கண்ட்ரோல் கேட்குறது. ஒரே இதில் பாட வேண்டியிருக்கும். அந்த இதுக்கு அந்த அப்போ அதுக்காக ப்ரீத்திங் கண்ட்ரோல். அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க நல்ல குரல் இருந்தாலே போகும். அப்புறம் நான் 2வது செக் பண்ணி கூட 2வது இது பண்ணலாம். அதனால் நல்ல ஒரு அருமையான குரல் வளத்தோட, நல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் வாக்கல், நல்ல ஒரு வாய்ஸ் ட்ரெயின் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்லா பாடி அந்த மாதிரி யாராக இருக்கிறீங்களா, தயவு செய்து ஒருக்கா எனக்கு ஒரு ஏதாவது ஒரு நல்ல மெலடி சாங்கை பாடி அனுப்புங்க. நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தரேன். கொடுக்குறவங்க தெய்வம் கூரையை பொத்துட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு கூரையை பொத்துட்டு தர ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பு. அதனால் மிஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து நல்லா பாடுறீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க.